அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். மதுரை மாவட்டத்திலே இயங்கி வரும் திருமங்கலம் கிளை தனது 25வது ஆண்டு வெள்ளி விழாவினை கடந்த 22/11/2025 சனிக்கிழமை அன்று மிகச்சிறப்பான முறையிலே கொண்டாடியது என்பதை தெரிவிப்பதற்காக தான் இந்த காணொலி வெளியிடப்படுகின்றது. அனைவருக்கும் வணக்கங்கள் பல. அங்கே கண்ட நிகழ்ச்சிகளை தொகுப்பாக அடுத்த காணொலியிலே நீங்கள் அனைவரும் கண்டு மகிழலாம். வணக்கம். அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல. அதாவது மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் ஆதாரக்கிளை ஒன்று இயங்கி வருகின்றது. அந்த ஆதாரக்கிளையின் தலைவர் திரு மெஹபூப் பாஷா அவர்கள். அந்த கிளைக்கு கடந்த 22/11/2025 சனிக்கிழமை அன்று ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்தினாங்க. வருடந்தோறும் நடத்தும் ஒரு கூட்டத்தினை அவர்கள் நடத்தி காட்டினார்கள். எப்படி ஒரு மாநில மையம் அருமையான பேரவை கூட்டத்தை நடத்துமோ அதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை 22/11/2025 சனிக்கிழமை அன்று திருமங்கலம் சிவலக்ஷ்மி கல்யாண மகாலில் தலைவர் மற்றும் அவர்களோடு சேர்ந்த சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து எல்லா அங்கத்தினர்களின் ஒத்துழைப்போட மிக அருமையாக இந்த ஜெனரல் பாடி மீட்டிங்கை நடத்தி காண்பித்தார்கள். அது உண்மையிலேயே மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் விதத்திலே அந்த ஆதாரக்கிளை செயல்பட்டு வருகின்றது. அதனை மெய்ப்பிக்கும் வகையிலே நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே காலையில் 8:30 மணியிலிருந்தே மதுரை ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையிலிருந்து கண் சிகிச்சை முகாம் என்றால் வர்றவங்க போகிறவங்க வயசானவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக கண் சிகிச்சை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அதோடு அவங்களுக்கு என்ன காட்ராக்ட் ஃபார்மேஷன் இருக்கா, வேறு கண்கள் எதுவும் டிஃபெக்ட் இருக்கா என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணம் அந்த ஃபவுண்டேஷனுக்கு கண் மருத்துவமனை அவங்க செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அதை திருமங்கலம் பல் சிகிச்சை முகாம் போட்டிருந்தார். திருமங்கலம் ஆனந்த் பல் மருத்துவமனை அவங்க பல் சிகிச்சை முகாமுக்கு அவங்களுக்கு ஒரு குழுவாக சேர்ந்து டேபிள் போட்டு எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிச்சுட்டு இருந்தாங்க, ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கண் சிகிச்சைக்கும் ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கூட்டம் துவங்குவதற்கு முன்பாகவே காலை 8:30 மணியிலிருந்தே துவங்கி நடைபெற்று கொண்டிருந்தது. மாவட்ட தலைவர் திரு இராமானுஜன் மதுரையிலிருந்தும், திரு வி ஜெயராமன் மாவட்ட துணைத் தலைவர் மதுரையிலிருந்தும், சத்யநாதன் மாவட்ட பொருளாளர் ஆகிய மூவரும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பினை திருமங்கலம் வட்டக்கிளை தலைவர் திரு மெஹபூப் பாஷா அவர்கள் ஏற்படுத்தி தந்திருந்தார். ஆக அந்த வகையிலே எல்லாம் பம்பரமாக சுற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திருமங்கலம் வட்டக்கிளை நிர்வாகிகளும் சரி, அவர்களை சார்ந்த அங்கத்தினர்களும் சரி, எல்லாருக்குமே ஒரு ப்ளூ கலரில் சட்டை பூரா எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு கொடுத்த மாதிரி, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு கொடுத்த மாதிரி இந்த சங்கத்தின் அங்கத்தினர்கள் குறிப்பாக நிர்வாகிகள் அனைவருக்குமே ஒரே டைப் ஆஃப் கலரில் சட்டையெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அதுக்கடுத்தாப்பில் இதில் என்ன மிகச்சிறப்பான நிகழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா, மாநில பொதுச் செயலாளர் ஆர்வய சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன் அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவரும் நாளே இரவே வந்திருந்தார். அவருடன் திரு PS மாதவன் அவர்கள் மாநில பொருளாளர் ஆர்வய சங்கம் சென்னை. ஆக சென்னையிலிருந்து 2 பேர் இதுக்காகவே நம்ம திருமங்கலம் ஆதாரக்கிளை தலைவர் ஒரு 2 மாதங்களாகவே அவர்களை வலியுறுத்தி அழைத்து, நீங்கள் திருமங்கலம் வர வேண்டும், மதுரை மாவட்டத்தில் இப்போது ஒரு அருமையான நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது, நீங்கள் பங்கு பெற்று ஓய்வூதியர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அறிவுரைகள் எல்லாம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவங்க 2 பேரையும் அழைச்சிருந்தார். அவங்க 21ஆம் தேதி இரவே விட்டாங்க மதுரைக்கு. 22ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணி அளவில் அவர்கள் இருவரும் அங்கே கூட்டம் நடைபெற்ற அந்த சிவலக்ஷ்மி ஹால் திருமங்கலத்தில், அதாவது பெருமாள் கோயில் எதிர்ப்புறம் உள்ள சிவலக்ஷ்மி கல்யாண மஹால், அதில் தான் கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு வந்துட்டாங்க. அதோட பழைய மாநில தலைவர் திரு ஷாகுல் ஹமீது, ஷாகுல் ஹமீது அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் ஆர்வய சங்கத்துக்கு பழைய மாநில தலைவராக இருந்தவர், அவரும் அங்கே வருகை புரிந்தார். அவருடன் தான் திரு மோகன் அவர்களும் திரு PS மாதவன் அவர்களும் சேர்ந்து இணைந்து அந்த சங்கத்துக்கு நடவடிக்கைகளுக்காக
அறிவுரைகள் சொல்வதற்காகவும் என்ன லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது திருமங்கலம் ஆதாரக்கிளை சார்ந்த அங்கத்தினர் அனைவருக்கும் தெரிவிக்கும் வண்ணம் அவர்களை அழைச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேசினாங்க. திரு மஹபூப் பாஷா வந்து தலைமை உரை வாசித்தார், தமிழ் தாய் வாழ்த்து. அதுக்கப்புறம் வரவேற்புரை தெரியும் பழனிராஜ் துணைத் தலைவர் அவர் வாசித்தாருங்க. அதுக்கப்புறம் ரகுநாதன் ஆண்டறிக்கையை கே ரகுநாதன் செயலாளர் அவர் வாசித்தார். திரு ஆர் பாலகிருஷ்ணன் பொருளாளர் வந்து வரவு செலவு அறிக்கையை அவர் எவ்வளோ வரவு திருமங்கலத்துக்கு என்னென்ன செலவு வகை இந்த ஒரு ஆண்டில் அப்படிங்கிறத அவர் வாசித்தார். அப்புறம் அதுக்கடுத்தாப்பில் 75 வயது முடிவுற்ற உறுப்பினர்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் அனைவருக்கும் அதில் ஒரு 10-15 பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ பேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி விழா நடக்குது, 25வது ஆண்டு வெள்ளி விழா மாநாடு நடக்கிறது, நீங்கள் வந்து இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க போல். ஆக அந்த வகையில் அவங்க அனைவருமே வயோதிகர்களாக இருந்தாலும் 75 வயதை தாண்டியவர்கள் அனைவருக்குமே பொன்னாடை திரு மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் மூலமாக அணிவித்தார்கள். அது பெரிய சிறப்பான செயல். அதற்கு அடுத்தாற் போன்று திரு ஏ ராமானுஜம் மாவட்ட தலைவர் அவர் தனது உரையிலே மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 ஆதார கிளைகளிலே, அதாவது மதுரை மாநகர், திருமங்கலம், வாடிப்பட்டி மற்றும் சமயநல்லூர் ஆகிய 4 கிளைகளிலும் மிகச்சிறப்பாக பணிபுரிய ஒரு கிளை என்றால் அதை திருமங்கலம் கிளையைத்தான் நாம் சொல்ல வேண்டும் என்று அவர் தனது உரையிலே தெரிவித்தார். அது தவிர மாநில நிர்வாகிகள் என்ற மட்டத்திலே திருமங்கலத்திற்கு வருகை தருவதற்கு 2 மாதங்களாக தொடர்ந்து அவர்களை நினைவுறுத்தி திரு மஹபூப் பாஷா அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் திரு ஆ மோகன் அவர்களையும் திரு PS மாதவன் மாநில பொருளாளர் அவர்களையும் வரவழைத்திருந்தார். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, டாசோரா சங்கம், அதாவது டெப்டி கலெக்டர் DRO அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து மாநில மற்றும் மாவட்ட தலைவராக பணிபுரிபவர் தான் திரு K மூக்கையா, ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டர். அவங்களையும் இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் பங்கு பெறணும். என்னோட ஏற்கனவே 2 கூட்டங்களுக்கு உங்களால் வர இயலவில்லை என்று பல காரணங்கள் இருந்தன. ஆனால் இந்த கூட்டம் வந்து மாநிலத்திலிருந்தெல்லாம் மாநில மையத்திலிருந்து வர்றாங்க, அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து பங்கேற்க வேண்டும் என்று திரு ஷாகுல் அமீது அவர்கள், ஷாகுல் அமீது இல்லை அது பேர் என்ன, திரு மஹபூப் பாஷா அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரிலே அவர்களும் வந்துட்டாங்க. டாசோரா மீட்டிங்கில் டாசோரா மாநில தலைவர் திரு மூக்கையா அவர்களும் MA BGL, அதை தவிர திரு வேலாயுதம் ரிட்டையர்ட் DRO அவரும் வந்துட்டார். ஆக கூட்டமே ஒரு சிறப்பான கூட்டமாக அங்கே திருமங்கலத்திலே நடைபெற்றதென்றால் அது சொல்வதற்கு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. ஹால் வந்து எப்போவுமே வழக்கமாக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பிடிப்பார் மஹபூப் பாஷா. இந்த தடவை சிவலட்சுமி கல்யாண மஹால் என்று பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்தில் திருமங்கலத்தில், அதுவும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இருந்தாலும் அனைவரும் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருந்தது. இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி மாவட்ட தலைவர் திரு ராமானுஜம் வெளியே வந்து எதேச்சியாக மற்றவர்களுடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது எஸ்ஐஆரில் நீங்கள் பதிவு செய்து விட்டீர்களா, அங்கே வேன் வச்சு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே அந்த ஹாலில் இல்லை, பட் வெளியே திருமங்கலம் நகரை சுற்றி வேன் அமர்த்தி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தனியாக ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த படிவத்தில் நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்களா, உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நீங்கள் வந்து இதை அந்தந்த வாக்குச்சாவடிகளிலே நேரடியாக கொண்டு போய் கொடுத்து விடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் 2002 2005 அந்த வாக்காளர் பட்டியலில் எது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரி, உங்கள் மட்டத்திலே வாக்காளர் பட்டியல் பழைய வாக்காளர் பட்டியல் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் இன்னும் பூர்த்தி பண்ண வேண்டியதை எதுனாலும் அங்கே உள்ள வாக்குச்சாவடியிலே அதற்காக BLOs நியமிச்சிருக்கிறோம். அவங்கள்ட்ட வந்து நீங்கள் நேரடியாக சந்தேகம் ஏதும் இருந்தால் பூர்த்தி பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை பழைய ரோல் இல்லை, எலக்ட்ரல் ரோல் இல்லை அப்படிங்கிறத காரணம் காட்டி கையில் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, கையில் வைத்திருக்காதீங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அடிக்கடி எவ்ரி ஹவர்ஸ் டுகெதர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க ப்ராக்ரஸ் என்ன ஓடிட்டுருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதாக என்று சொல்லி மைக் அனௌன்ஸ் பண்ணாங்க திருமங்கலத்தில். அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக தெரிந்தது மாவட்ட தலைவருக்கு திரு ராமானுஜம் அவர்களுக்கு. பரவாயில்லை, இந்த ஊரில் இவ்வளோலாம் பண்ணுறாங்களே என்று. அதுக்கடுத்தால் போல் திரு PS மாதவன் அவர்கள், அவர் மாநில பொருளாளர், அவர் ஒரு சிறிது உரையாற்றினார். மாவட்ட தலைவரை பொறுத்தமட்டில், ராமானுஜத்தை பொறுத்தமட்டில் அவர் என்ன சொன்னார்னா, எந்த விழா இருந்தாலும், அங்கத்தினர்கள் விழா எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து சங்கத்தில் கொண்டாடுறது திருமங்கலத்தின் சிறப்பு. அதுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியாக இருந்தது வந்து அதன் தலைவராக இருக்கும் திரு ஹாஜி கே மஹபூப் பாஷா அவர்கள்தான். எனவே இந்த சங்கத்தினை வந்து, அதாவது மதுரை மாவட்டத்தில் இருக்கிற 4 சங்கத்தில் அடிக்கடி விழா எடுப்பதும் சரி, விழா எடுத்ததும் சும்மா இருக்கிறது இல்லை, விழா எடுத்ததும் உடனே ஒரு அறிக்கை மாநில மையத்திற்கும் சரி மாவட்ட தலைமைக்கும் சரி உடனடியாக ஒரு அறிக்கை கூடுமான வரை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ்லையும் அனுப்பிச்சி விட்ருவார். கடந்த 14/11/2025 அன்று கூட ஒரு விழா எடுத்து அந்த சங்கத்தின் அங்கத்தினர்களிலே யாருக்காவது வீட்டில் வந்து பெரிய மனுஷி ஆயிடுச்சு ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னாலே
உடனே அதுக்கு ஒரு விழா வந்து சங்கத்தில் எடுப்பாங்க. சங்கத்தில் எடுத்து வடை தேநீர் எல்லாம் வழங்கி அந்த கூட்டத்தினை மிகச்சிறப்பு மிக்கதாக செய்வது திருமங்கலம் அந்த வட்டக்கிளையின் ஒரு சிறப்பு. அதற்கெல்லாம் ஒரு ஆதாரமாகவும் சரி ஒரு யோசனை சொல்லி நீங்கள்லாம் இங்கே வந்து உங்கள் விசேஷத்தை கொண்டாடுங்க என்று திரு மெஹபூப் பாஷா அவர்களின் அறிவுரைகளின் பேரிலே அவர்கள் எல்லோருமே தங்கள் வீட்டில் நடக்கும் விழாவில் அந்த விழா தனியாக இருக்கட்டும், ஆனால் சங்கத்தில் வந்து எல்லா அங்கத்தினர்களிடம் வந்து சேர்ந்து இந்த விழாவினை கொண்டாடுவோம் என்ற விதத்தில் அவர்கள் கொண்டாடுவது ஒரு தனிச்சிறப்பாக அமைந்தது. அதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அங்கே. அதுக்கடுத்தாப்பில் திரு KS ராகுல் ஹமீது ஐயா முன்னாள் மாநில தலைவர் ஐயா அவர்கள் பழைய காலத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் விரிவாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விரிவுரையாற்றினார். அதற்கப்புறம் திரு மூக்கையா MA BGL மாநில தலைவர் தமிழ்நாடு, அதாவது டாசோரா சங்கம் டிப்டி கலெக்டர் DRO அசோசியேஷன் அவர் வருகை புரிந்ததுனால அவர் வந்து தங்கள் சார்புக்கு தங்கள் சங்கத்தின் மூலமாக அரசுக்கு என்னென்ன கோரிக்கைகள்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம், என்னென்ன கோரிக்கைகள் வந்து நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறோம், பென்ஷனர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி அடிக்கடி கூட்டம் போட்டு அரசாங்கத்துக்கு நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்தால்தான் அரசாங்கம் வந்து நமது கோரிக்கைகள் செவி சாய்க்கும் என்ற விதத்திலே அவரது உரை அமைந்திருந்தது. ஒரு சிறப்பான ஒரு செயல். அவர் ஒரு 20-25 நிமிஷம் பேசினாருங்க. அதற்கப்புறம் திரு மோகன் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர், முத்தாய்ப்பாக திரு மோகன் அவர்கள் ஃப்ரம் தி வெரி பிகினிங் இந்த சங்கம் எப்போ ஆரம்பிச்சிச்சு 2019 நான் ஒரு தடவை அந்த திருமங்கலம் கிளைக்கு வந்திருக்கிறேன் என்று மோகன் அவர்கள் தெரிவித்தார். அதனை அடுத்து இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த வெள்ளி விழா மாநாடாக ஏற்பாடு செய்திருந்த திருமங்கலம் கிளைக்கு முதல்ல வாழ்த்து சொல்லிவிட்டு எல்லோரும் யூனிஃபார்ம் ஒரே மாதிரி ஆஃபீஸ் பேரர்ஸ் பூரா யூனிஃபார்மாக இருக்கிறீங்க, அதே ஒரு எந்த சங்கத்திலும் காணாத ஒரு சிறப்பாக நான் இங்கே காண்கிறேனே என்ற ஒரு ஆச்சரியத்தில் வெளியிட்டார். அதுக்கப்புறம் திருச்சியில் KK நகர் கிளை என்று ஆதார் கிளை ஒன்று இருக்கிறது. அதிலேயே இதே போன்ற விசேஷங்கள்லாம் எடுப்பார்கள். அதற்கு இணையாக நீங்களும் எடுக்கிறீர்களே, மிக சிறப்பான செயல்பாடுகள் இங்கே திருமங்கலத்திலே நான் கண்டேன் என்று ஆதார கிளை தலைவர் நிர்வாகிகள் அனைவரையுமே அவர் பாராட்டி பேசினார். அடுத்தாற்போன்று நம்ம சங்கத்தில் வந்து ஆரம்பத்திலிருந்து என்ன நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, சமீபத்திலே வந்து என்னென்னக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்ததையும் தெரிவித்தார். கடந்த அறந்தாங்கியிலே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலே கடந்த 7ஆம் மாதம் 9ஆம் மாதம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலே திரு மெய்யநாதன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அழைத்து பேச செய்ததையும் அவர் நினைவுபடுத்தினார். எல்லாமே மாநில தலைமை திரு திருமணிநாதன் அவர்கள் தலைமையிலே மாநிலம் மையம் இயங்கி வருகிறது. அடிக்கடி நாங்கள் வந்து நம்ம கோரிக்கைக்காக வந்து அரசாங்கத்தையும் அரசு செயலாளர்களையும் கடிதம் மூலமாகவும் சரி நேரிலும் வாய்ப்பு ஏற்படும் போதெல்லாம் நேரிலும் நினைவூற்றித்தான் வருகிறோம். ஆனால் நிதிநிலை சரியாக இல்லாத ஒரு காரணமோ என்னவோ தெரியவில்லை. எனவே நம்ம வந்து கோரிக்கையை தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற விதத்தில் கோரிக்கையை தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம் அப்படின்னு ஃப்ரம் தி வெரி பிகினிங் அவர் வந்து ப்ரீஃப் பண்ணார் திரு மோகன் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள். மற்றபடி தீர்மானங்கள் முன்மொழிதல் வந்து திரு நடராஜன், MG முருகேசன் வந்து அமைப்பு செயலாளராக இருக்கிறார். அவர் தான் வீடியோகிராஃபி கவரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் ரிட்டையர்டு SP சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அதனால் அவர் வந்து தன் நிலை தான் இருந்த பதவிக்கு அதெல்லாம் துறந்துட்டு இங்கே ஒரு சாதாரணமான ஒரு மெம்பர் போல் அவர் இருந்து செயல்பட்டது ஆச்சரியம் அளித்தது. ஆக இந்த சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவருமே இணைந்து இந்த சங்கத்தினை வந்து மிகச்சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். அதுக்கெல்லாம் தலைமையேற்று நடத்தி வருபவர் திரு மெஹபூப் பாஷா அவர்கள் தலைவர், செயலாளராக திரு ரங்கநாதன் இருக்கிறார், திரு பாலகிருஷ்ணன் பொருளாளராக இருக்கிறார், திரு பழனிராஜ் துணைத் தலைவராக இருக்கிறார், திரு நடராஜன் இணைச் செயலாளர், திரு MG முருகேசன் அமைப்பு செயலாளராக இருக்கிறார். மற்றும் வட்டக்கிளை செயற்குழு உறுப்பினர்களும் இணைந்து அதாவது 2 நாள் 3 நாட்களாக அந்த சங்கத்தில் வந்து எல்லாம் 2 நாட்களாக முதல் நாள் இரவே வந்து விட்டார்களாம். வந்து அந்த சங்கத்திற்குண்டான ஏற்பாடுகள் பூரா மறுநாள் நடக்க வேண்டிய, அதாவது 22ஆம் தேதி நடக்க வேண்டிய விழாவிற்கு 21ஆம் தேதி மாநிலையிலிருந்து எல்லோரும் செயல்பட்டு எல்லாம் ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி முடித்து அந்த அவங்க ஐ ஃபவுண்டேஷன் மற்றும் பல் மருத்துவமனை அவர்களெல்லாம் அழைத்து நீங்கள் காலையில் வந்துடணும் என்பதெல்லாம் சொல்லி அவர்கள் இந்த விழா பேரவை கூட்டத்தினை மிகச்சிறப்பாக வெள்ளி விழா பேரவை கூட்டத்தினை மிகச்சிறப்பாக நடத்தினார்கள் என்றால் அது ஒரு மதுரை மாவட்டத்திற்கு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு சிறப்பான ஒரு சங்கமாக ஆதார கிளையாக இருப்பது திருமங்கலம் ஆதார கிளை தான் என்பதை மிக சந்தோஷத்துடன் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அடுத்தாற்போன்று மாவட்ட தலைவர் தன்னுடைய உரையிலே சொன்னார் வந்து வரக்கூடிய 5/12/2025 அன்று மாநில மையம் அறிவிச்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கடுதாசி மூலம் எழுதியிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் மாவட்ட தலைவர் தன்னோட பேசும்பொழுது 5/12/2025 அன்று திருமங்கலம் கிளையிலிருந்து மதுரை மாவட்ட மையத்திற்கு, அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக நடக்க இருக்கின்ற இந்த அற்புதமான கவன ஈர்ப்பு போராட்ட அறிவிப்பை கருப்பு பட்டை பேட்ஜ் அணிந்து கொண்டு எல்லாரும் பதாதைகளை ஏந்தி கொண்டு
நமது கோரிக்கைகளை வலியுறுத்தி அதாவது 11 கோரிக்கைகள். ஒரு கோரிக்கை நிறைவேறிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா டிஏ அறிவிச்சிட்டாங்க, அதனால் அந்த கோரிக்கையை எடுத்துட்டாங்க. மற்றபடி 11 கோரிக்கைகள் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக வலியுறுத்தி வரும் அந்த கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் வந்து கோஷமாக இட்டு அது அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதத்திலே தெரிவிப்பதற்கு திருமங்கலம் வட்டத்திலிருந்து நிறைய பேர் வரணும். சங்கத்தின் அங்கத்தினர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, நிறைய பேர் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 5/12/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார் மாவட்ட தலைவர். அதே போல் மாநில பொதுச் செயலாளர் அவர்களும் இதனை வலியுறுத்தி அவரும் பேசினாருங்க. ஆக அந்த விதத்தில் மதியம் அனைவருக்கும் உணவளித்தாங்க. உள்ளே வரும்பொழுதே என்ட்ரி பாயிண்ட்லேயே அவங்க வந்து ஒரு கூடையில் ஒரு எவர்சில்லர் பாத்திரம் ஒன்று கொடுத்தார்கள், ஒரு வாட்டர் கேன், அதை தவிர ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாம் போட்டு கொடுத்து ஒரு பையையும் கொடுத்து வரக்கூடிய மெம்பர்களுக்கு அவங்க சங்கத்தின் அங்கத்தினர்கள் அவர்கள் வர்றவங்க பூராமே அதை சுமந்துக்கிட்டு தான் உள்ளே வர்றாங்க. அப்போ என்ட்ரி பாயிண்ட்லேயே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை கொடுக்கும் விதத்தில் எல்லோரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே போன்று வந்தவர்கள் அனைவருக்குமே துண்டு பொருத்தி அவர்களை கௌரவித்து 75 வயதுக்கும் மேற்பட்டவர்களும் சரி, மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளாக இங்கே வந்து கலந்து கொண்ட அனைவருக்குமே, ஸ்டேஜில் இருந்த அனைவருக்குமே அவர்கள் சிறப்பு செய்தார்கள். அவர்களுக்கும் அந்த நினைவு பரிசுகளெல்லாம் அளித்தார்கள். ஆக அந்த வகையிலே திருமங்கலம் ஆதார் கிளை மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான செயல்பாட்டினை 22/11/2025 அன்று நடத்தி காட்டியதென்றால் அதன் தலைவராக இருக்கக்கூடிய திரு கே மஹபூப் பாஷா அவர்கள் அனைவருக்கும் கொடுக்கும் அந்த அறிவுரைகளை ஏற்று அனைவரும் செயல்படும் விதம்தான் இந்த சிறப்புக்கு காரணம் என்று சொல்லி, இதேபோன்று மற்ற கிளையிலும் செயல்பட வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து அமைவது மதுரை மாவட்ட தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.